கே ராஜன் எப்படிப்பட்ட ஒரு மனிதராக இருந்தவர் அப்படின்றது வந்து அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் 25 ஆண்டுகளாக மேலாக எனக்கு அவருக்கும் அந்த நெருக்கமான நட்பு. எல்லாரும் இரங்கல் செய்தியில் சொன்னதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் மனசுக்கு ஒரு கருத்து பட்டுடுச்சுன்னா அதை வந்து அப்படியே பட்டவர்த்தனமாக எந்த மழையாக இருந்தாலும் போட்டு உடைக்க தயங்க மாட்டார். ஒரு தப்பு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அது குட்டி காட்ட அவர் தயங்கியதே இல்லை. பல மேடைகளில் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி துணிச்சலாக பேசுறதுக்கே வந்து ஒரு பெரிய தைரியம் வேணும். சினிமா உலகத்தில் வந்து எல்லாரும் எல்லா விஷயத்தையும் மூடி மறைச்சி அப்படியே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. இவர் தயாரிப்பாளர்கள் பல பேருடைய நன்மைக்காக சில விஷயங்கள்லாம் அப்படியே மேடையில் பகிரங்கமாக போட்டு வச்சார். பல பிரச்சனைகளுக்கு வந்து குரல் கொடுத்துருக்காரு. போராட்டம் அப்படின்னா அந்த போராட்டங்களுக்கு முன்னாடி நிற்பார். ஒரு தைரியமான மனிதர். அப்படிப்பட்ட ஒரு தைரியமான மனிதர் இப்படிப்பட்ட ஒரு முடிவை ஏன் எடுத்தார் அப்படின்னா ஒரு புரியாத புதிராக இருக்குது. ரொம்ப ஒரு சாத்தியமான ஒரு வில் பவர் இருந்தவர். எவ்வளோ பிரச்சனைகளெல்லாம் சமாளிச்சிருக்காரு. தமிழ் திரைப்பட துறையை பொறுத்த வரைக்கும் பல முகங்கள் கொண்ட ஒரு நடிகர் தான். ஒரு பக்கம் நடிகர், இன்னொரு பக்கம் இயக்குனர், தயாரிப்பாளர், இதெல்லாம் தாண்டி திரைப்படம் சம்மந்தப்பட்ட பல சங்கங்களில் வந்து நிர்வாக பொறுப்பில் இருந்திருக்காரு. நாங்கள் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் நிர்வாக பொறுப்பில் இருந்தபோது அவரும் அங்கே வந்து கூட இருந்தார். எல்லா முடிவுலையும் நல்லா தைரியமாக இருக்கக்கூடியவர். இந்த முடிவு எடுத்தது நிஜமாக விபரீதமாக இருக்குது. ஒரு தயாரிப்பாளராகவும் விநியோகஸ்தராகவும் தமிழ் திரைப்பட துறைக்கு வந்து நிஜமாகவே மிகப்பெரிய இழப்பு. நன்றி. திரைப்பட தயாரிப்பாளரும் இயக்குனருமான பெருமதிப்பிற்குரிய அண்ணன் நடிகர் கே ராஜன் அவர்கள் இன்று நம்மிடையே இல்லை. மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது. நல்ல உடல் நலத்தோடு ஆரோக்கியத்தோடு இருந்தவர். இன்னும் சில 10 ஆண்டுகள் அவர் நலமுடன் இருக்கிற அளவுக்கான உடல் வலிமை அவரிடத்திலே இருந்ததை பார்க்க முடிந்தது. திடுமென அவர் இந்த முடிவை எடுத்தது சகித்துக் கொள்ள இயலவில்லை. திரையுலகிற்கு மட்டுமின்றி தமிழ் சமூகத்தின் நலன்களுக்காகவும் சிந்தித்த ஒருவர். குறிப்பாக ஈழத் தமிழர்களின் மீது அதீத பற்று கொண்டவர். அதேபோல் தனிப்பட்ட முறையிலே என் மீது அவர் காட்டிய அன்பு அலாதியானது. அசோக் நகர் வழியே அவர் சென்றால் கட்சி அலுவலகத்திற்கு வந்து நான் இருக்கிறேனா என்று பார்த்துவிட்டு செல்லுகிற வழக்கம் அவரிடத்திலே உண்டு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி வளர வேண்டும் என்பதை மனப்பூர்வமாக விரும்பி என்னை கட்டி கொடுத்து ஊக்கப்படுத்தியவர். விடுதலை சிறுத்தைகளின் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று மிகச் சிறப்பாக எங்களை பாராட்டி பேசியவர். திருமாவளவனை போன்ற தலைவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவசியம் தேவை என்பதை அழுத்தமாக சொன்னவர். இன்றைக்கு அவர் இல்லை என்பது தனிப்பட்ட முறையிலே எனக்கு பேரிழப்பு. தமிழ் சமூகத்திற்கு மட்டுமின்றி திரையுலகுக்கு மட்டுமின்றி தனிப்பட்ட முறையிலே எனக்கும் பேரிழப்பாக நான் உணர்கிறேன். அவரை இழந்து வாடுகிற அவருடைய குடும்பத்தினருக்கும் திரையுலகத்தை சார்ந்தவர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து மறைந்த அண்ணன் கே ராஜன் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில்
எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். இன்னைக்கு அதிர்ச்சியான நாள் சொல்லலாம். எங்கள் குடும்பத்தில், கலை குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு இழப்பு. ராஜன் சார் அவனால துணிச்சலானவர், தைரியமானவர், எங்கேயும் எதையும் பேசுறதுக்கு இந்த தயக்கம் இல்லாத மனசு என்ன பட்டுச்சோ அந்த போல்டாக பேசுவோம். இன்னொன்று, நம்ம தமிழ் திரையுலக அவ்வளோ நேர்ச்சி வரும், சினிமா மீது அவ்வளோ அக்கறை கொண்டவர். சமயத்தில் ஒரு படம் தயாரிக்க விட்டாலும் சினிமா மீது உள்ள அக்கறை எப்போ அவருக்கு குறைஞ்சதில்லை. சினிமாவுக்கு என்ன வேணும், என்ன தேவை, எப்போ எதை பொருள் கொடுக்கணும், அந்த தொடர்ந்து பொருள் கொடுத்த ஒரு தயாரிப்பாளர்னா ராஜேஷ். அவங்க பேசுனாடலாம் திருட்டு விஷயங்கிறது சினிமா அழிச்சிருச்சு. ஒரு காவல்துறையோ அரசாங்கம் கூட கண்ட்ரோல் பண்ணுறது அந்தளவுக்கு திருட்டு விஷயம் ஒவ்வொரு படி விற்க கொடுத்தது. அது குறிப்பாக பர்மா பஜார் தனியாளா ராஜேந்திர ஒரு தனியாள் பர்மா பஜார் உள்ள போகுது, கடையில் வந்து அதை அடித்து உடைச்சார். அந்த துணிச்சல்லாம் யாருக்கும் வராது. அது காரணம் அவர் சுயநலத்துக்காக இறங்கலவர். சினிமாங்கிற சினிமா அழிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மேடையில் பெரிய ஆடியோ லான்ச்சு, பூஜை இதில் நாங்கள் கலந்துருக்கோம். மாதத்துக்கு 2 விட முன்னாடி அவரை சந்திப்பேன். இந்த மாதிரி பூஜையில் ஆடியோ லான்ச்சு அவர் மைக்கை பிடிச்சாலே ஓரளவு பேசுவார். சினிமா என்ன விட சினிமா தப்பு நடக்குது அதை சுட்டி காட்டுவார். தயாரிப்பு எப்படி இருக்கணும் அதை எடுத்து சொல்லுவார். அவ்வளோ என்ன பண்ணுறது, இழந்ததுன்னா ஒரு வெறும் தயாரிப்பாளர். ஒரு 10 படம் தயாரிப்பாளர், 20 படம் தயாரிப்பாளர் இறந்துட்டாரு அப்படிங்கிறது இப்போ இல்லை. சினிமாவுக்காக போராடின ஒரு போராளி, சினிமா நல்லா இருக்கணும்னு நினச்ச ஒரு மனுஷன் இன்னைக்கு 85 வயசு. 85 வயசில் ஒருத்தருக்கு இந்த தற்கொலை எண்ணம் தோன்றுறது தாங்கிக்கொள்ள முடியாத ஒரு வேதனையாக இருக்கும். ஒரு மரணங்கள் பல வகையில் வரும். விபத்தாக இருக்கலாம், இயற்கையான மரணமாக இருக்கலாம். ஆனால் ஒரு 85 வயசில் ஒரு மனுஷன் எவ்வளோ நொந்து சுண்ணாம்பை முடிவு எடுத்தான்னு நினைக்கும் போதே மனசு ரொம்ப ஒரு கலந்துருக்கு. இளமையில் வறுமை, குறுமையில் கொடுமைன்னு சொல்லுவாங்க. ஆனால் முதுமையில் தற்கொலைங்கிறது எல்லா குடும்பங்களும் சொல்கிறேன். இன்றைக்கி அந்த நிலையை நினச்சது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவரை இழந்து கலை குடும்பம் மட்டும் இல்லை, அவருடைய சொந்த குடும்பமும் இன்றைக்கி வாடி நிற்கிறாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் வந்து தைரியத்தை கொடுக்கணும். ராஜனுடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் இறைவனை. ராஜன் சார் எனக்கு வந்து ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலே அவர் தெரியும். நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போதே நாங்கள் தங்கியிருந்த அப்சரா லாட்ஜுன்னு ஒரு இடத்துல தங்கியிருந்தோம். எங்களுக்கு எதிர் ரூம் தான் அவருடைய ஆஃபீஸ். அப்போதே எனக்கு அவர் தெரியும். என்னுடைய நல்ல வெல்விஷர் அவர். வந்து என்றைக்கும் நான் என்ன விஷயம்னாலும் அவரை கன்சல்ட் பண்ணுவேன். அவர் என்னை அட்வைஸ் பண்ணுவார், கைட் பண்ணுவார், இப்படி பண்ணு அப்படிம்பார். இந்த திரைத்துறையில் நான் வந்ததுலேருந்து நான் சந்தித்த சில தைரியசாலிகளை அவர் ஒருத்தர். என்ன அநியாயம் நடந்தாலும் போல்டாக அதை தட்டி கேட்பார், அதை வந்து சொல்லுவார். நம்ம அதை சொல்லக்கூடாது. கேராம் படம் டைமில் வந்து நிறைய பைரசி சீடி வந்து ஒரு பர்மா பசாரில் பூந்து அத்தனை அடித்து நொறுக்கி தடுத்து நிறுத்தினார். அந்த மாதிரியான ஒரு தைரியசாலி இவர். இன்னைக்கு திரைத்துறைக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. ஏன்னா இவர் மாதிரி உள்ளவங்க இருந்தாங்கன்னா கைட் பண்ணுவாங்க, இப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி. ஒரு நல்ல மனிதர், திரைத்துறையை வழி நடத்தக்கூடிய ஒருத்தர் இறந்துட்டார். இது திரைத்துறைக்கு இழப்பு, எனக்கு தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய இழப்பு. அவருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். ஆர்பி சௌத்ரி சார் பண்ணார். அதை தொடர்ந்து உடனே இந்த மாதிரி ஒரு செய்தி காரணமாக அவங்க சந்திக்கிறது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ராஜன் தனக்காக குரல் கொடுத்தார் என்றதை விட மற்றவங்களுக்காக குரல் கொடுத்தான் அதிகம். கொடுத்த வாக்குக்காக அதை நிறைவேற்றத்துக்கு எந்த எல்லைக்கு வேணும் அவர் போவார். ஒரு கல்வி நிறுவனத்தோட தலைவராக இருந்திருக்காரு, விநியோகஸ்தர்கள் தலைவராக இருந்திருக்காரு, எங்கள் சங்கத்தில் நடிகர் சங்கத்தில் மெம்பராக இருந்திருக்காரு, தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தூணாக இருந்தார்.
அவர் என்ன காரணமாக இந்த ஒரு முடிவெடுத்தார் என்பது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதன் மூலமாக எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த மாதிரி ஒரு முடிவு தீர்வு அல்ல. ஸோ அவருடைய குடும்பத்தாருக்கு, அவருடைய நண்பர்களுக்கு, அவருடைய உறவினர்களுக்கு எல்லோரும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாக ஆழ்ந்த